இப்ப நீங்க பார்க்கலாமே, மீன ராசியில சூரியன், சனி சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ மீனத்துல சூரியன், சனி சேர்க்கை அப்படிங்கிறது 30 வருடத்திற்கு பிறகு இப்பதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூரியன், சனி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, அ சாதகமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சூரியனினுடைய புத்திரன் தான் சனி பகவான். ஸோ 2 பேருக்கும் பகை. இந்த சூரியன், சனி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ, அவர்களுக்குமே அவங்க அப்பாவோட பிள்ளை ஒரு பையன், அப்பா இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு லக்னத்துல இருந்தா உடல் ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கும். இந்த மாதிரி இப்பவே பாருங்களேன், இந்த சூரியன், சனி சேர்க்கையில உலகத்திலேயே பெரிய பிரளயம், அ ஒரு பெரிய வார் வந்தது. இந்த மாதிரி எல்லாம் மன கஷ்டங்கள் நிறைந்த ஒரு காம்பினேஷன் அது சூரியன், சனின்னு சொல்லலாம். ஸோ அது சாதக பலனை கொடுக்குமான்னா இல்ல. பாதக பலனை கொடுக்குமான்னா ஆமாம். இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது எதுவும் பெருசா இது கர்ம பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ மீனத்துல சனி பகவானும், சூரியனும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவ சேருவாங்க. அதே மாரி தான் அவர் மேஷத்துல வரும்பொழுதும். ஸோ இந்த சேர்க்கை அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது, எவ்ரி 30 இயர்ஸ் ஒவ்வொரு ராசியிலயும் அந்த சேர்க்கை இருந்து கொண்டு தான் இருக்கும்.